வணக்கம் மக்களே, டயட் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியும் டயட் சீரீஸில் பல்வேறு டயட்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, கார்னிவோர் டயட்டு, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான டயட்கள் மக்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து கடைப்பிடிக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். நான் சொன்ன அந்த எபிசோடோட லாஸ்ட்டில் வந்துட்டு எது பெஸ்ட்டு டயட்டு, எனக்கு வந்து எது பெஸ்ட்டு டயட்டுன்னு என்னோட பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோவில் செல்லலாம். டயட் எது பெஸ்ட்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மனிதர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக இல்லை. கூட பிறக்கிற அண்ணன் தம்பி அவங்களே பார்த்தீங்கன்னா மூஞ்சி வேறு வேறு மாதிரி இருக்குது, கலர் கொஞ்சம் மாறுது, ஹைட்டு மாறுது, எல்லாமே மாறுது. சொந்தக்காரங்களே வேறு வேறு கலரில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்தா ஒரு கலரில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க வேறு கலரில் இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க வேறு கலரில் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒருத்தவங்க ஹைட்டு வேறு, அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஹைட்டு வேறு. என்ன சொல்ல வரேன்னா, ஜெனட்டிக்காகவே நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே உடம்பு கிடையாது. ஒருத்தவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு குணங்கள் உள்ள உண்டு, தனித்துவமான ஜெனட்டிக்ஸ் உள்ள உண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களும் தனித்தனியாக இண்டிவிஜுவலைஸ்டாக தான் கடவுள் கிரியேட் பண்ணியிருக்காருன்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த கான்செப்டை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து உத்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இதுதான் சிறந்த டயட் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் பருமன், அவங்களோட ஜெனட்டிக்ஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய நோய்கள், அவங்களோட ஹைட்டு, அவங்களோட வெயிட்டு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து டயட் வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ தயவு செஞ்சு எல்லாருமே பேலியோ டயட் சிறந்தது, எல்லாருமே கீட்டோ டயட் சிறந்தது, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம பொதுமைப்படுத்த முடியாது, பொதுமைப்படுத்தவும் கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளே சொல்லியிருக்கேன், ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கார், அவரை போய் நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க சுகர் திடீர்னு லோவாக போச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. சொல்லியிருக்கானா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பிபி பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள எந்த விதமான உப்பு சக்தி இல்லாமல் நீங்கள் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு டயட்டில் போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஒன்லி கார்னிவோர் டயட்டை தான் நீங்கள் வந்து தெரியாமல் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட கிட்னியில் இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டயட் உள்ள இதான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதருக்கு தேவைன்றது என்ன? ப்ராப்பராக ஏங்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏங்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கணும், ஓடணும், சாப்பிடணும், ரெஸ்ட் ரூம் போகணும், யூரின் ப்ராப்பராக போகணும், படுத்தா நிம்மதியாக தூங்கணும், கை கால் எல்லாம் அசைக்கணும், எல்லாமே வந்து செயல்படுறது அற்புதமாக இருக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது தேவையில்லாமல் வந்துட்டு பல்வேறு பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஒரு 60-70 கிலோ இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப மனசை வருத்தி பேசுவாங்க. சார் நான் வந்து குண்டாயிட்டேன். இல்லைம்மா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் ஒன்றும் குண்டாகலையே. இல்லை சார், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிட்டேன், 16 மணி நேரம் வந்து பட்னி, 8 மணி நேரம் தான் சாப்பிடுவேன், எனக்கு அந்த இது வேணும், அது பேர் என்ன, 0 சைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 பேக்ஸ் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சினிமா, இந்த மூவிஸு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பாடி பில்டருங்க, ஒரு சில மாடல்களை பார்த்துட்டு அந்த 6 பேக்ஸ் இருந்தால் தான் அழகு, அந்த 0 சைஸ் இருந்தால் தான் அழகு, ஸ்மால் சைஸ் ட்ரெஸ்ஸு வாங்கினா தான் நம்ம கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான ஒரு புரிதலில் வந்துட்டு நம்ம ஊர் மக்கள் வந்து ஒரு கவர்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பாருங்களேன். கொஞ்சம் அந்த 90s 80ஸ்லாம் பாருங்கள். எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு சூப்பர் ஜாம்பவான் ஹீரோ இருந்தார். அவர்னா 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரா? சிவாஜி கணேசன் சார் 6 பேக்ஸ் வச்சுருந்தாரா? இல்லைனா நம்மளோட விஜயகாந்த் சார், கேப்டன் சார் 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரா? இளைய திலகம் பிரபு சார் 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுவே நடிகைகள் எடுத்து பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்ம ராதிகா மேடம் எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் நடிச்சிருப்பாங்க, எப்படி இருந்தாங்க?
குஷ்பு மேடம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மேடம். அவங்கன்னா வந்துட்டு அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் லீனாவா இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திரையிலேயே வந்து அந்த காலத்தில இருந்த ஒரு உடம்ப பாருங்க. ஆனா எல்லாருமே நல்லா வாழ்ந்தாங்க. நம்ம தாத்தாங்கலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா 80 வயசு, 90 வயசு வரைக்கும் அற்புதமா தான் வாழ்ந்தாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் 90 வயசு இருக்கேன். எங்க தாத்தாக்கெல்லாம் சிக்ஸ் பேக்ஸே கிடையாது. 93, 94 வயசு வரைக்கும் எங்களோட 2 தாத்தாவுமே வந்து நம்ம நல்லா இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் சைஸுக்கு பின்னாடி போறீங்களே தவிர, ஹெல்த்துக்கு பின்னாடி போறதில்ல. அப்ப இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த கீட்டோ இது மாரி நெறைய விஷயங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஒரு ஹெல்த்துக்காக ஆரம்பிக்கிறேன்றத தாண்டி, முக்காவாசி பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சைஸுக்காக தான் ஆரம்பிக்கிறதுன்றது தான் தவறு அப்டின்ட்டு நான் சொல்றேன். அப்போ நம்ம இந்த மாரி டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கண்டிப்பா நீங்க பார்க்குற நல்ல டாக்டர் மற்றும் உங்களுக்கு இந்த டயட் கண்டிப்பா தேவையா? இதனால பலன் இருக்கா? அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான டயட்டீஷியன் கூட உட்காந்து நீங்க ஒரு டேபிள்ல டிஸ்கஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்கஷன் இல்லாம நீங்க இந்த மாதிரி கீட்டோ டயட்டோ, இல்லன்னா பாலியோ டயட்டோ, இல்லன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ நீங்களே ஆரம்பிக்காதீங்கன்றது நம்ம சேனல் மூலியமா நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட பாடி, நோய், ஜெனடிக்ஸ் எல்லாமே வேறு 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 அப்படின்றதுனால நீங்கள் ஒரு டயட்டை நீங்களே ஆன்லைனில் பார்த்து, ஓ இவன் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தானாமே 8 மணி நேரம் தான் சாப்பிடுவானாமே, 20 மணி நேரம் 16 மணி நேரம் சாப்பிட மாட்டானாமே, அப்போ நான் அதையே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வேண்டாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய், உங்களோட உடல் பருமானம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டயட்டை டாக்டரும் மற்றும் டயட்டீஷியன் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எந்த டயட்டீஷியனும் வந்து இதெல்லாம் சர்க்கரையை டோட்டலாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அளவு 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 அளவு. ரைஸே சாப்பிடாதீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறு. ரைஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த போர்ஷனில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ன நான் வந்து சொல்ல வரேன், என்னோட பெஸ்ட் டயட் அப்படின்ற கான்செப்டில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு 2, 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, வெளியே பெரும்பாலும் ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் தடுக்கிறதே ஒரு பெஸ்ட் டயட்டாக இருக்குமே. கண்டிப்பாக தானே. 2வது, இரவு நேரத்தில் ரொம்ப லேட் நைட்டில் நம்ம ஜங்கோ இல்லை சாப்பாடோ நம்ம வீட்டில் லேட் நைட்டில் சாப்பிட்றது தடுக்கலாமே, அது ஒரு பெஸ்ட் டயட்டாக இருக்குமே. ஏர்லி மார்னிங் ஏஞ்சி வெறும் வயிற்றில் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வாக்கிங் மாதிரி போகிறது ஒரு சிறந்த டயட் மற்றும் எக்ஸசைஸாக இருக்குமே. டெய்லி நம்ம சாப்பாடில் காய்கறிகள் மற்றும் பழங்கள், அதே மாதிரி நம்ம புரோத்துவ சத்துக்களுக்காக முட்டைகள், பால்கள், நான்வெஜ்ஜுகள் இது எல்லாமே எடுத்துக்கிறது ஒரு நல்ல டயட்டாக இருக்குமே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலாக டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஓவராக ஒரு நாள் செய்கிறதோட தினம் தினம் அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்றது தான் நான் யோசிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக டெய்லி கரெக்டாக இந்த மாதிரி தான் டயட்டை ஃபாலோ பண்ண முடியுன்றதை இயல்பு வாழ்க்கையில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு மனுஷனான நம்ம பல்வேறு வேலைகள் இருக்குது. சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறதோ இல்லைனா இந்த 0 சைஸ் வைக்கிறது மட்டுமே வேலை. வெளியே போகணும், சம்பாதிக்கணும், பேர் புகழ், குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணுன்ற பல்வேறு வேலை சூழல்கள் இருக்குது. அப்போ யதார்த்தமாக நம்மளுக்கு என்ன டயட் நம்ம ஊரில் இருக்கோ அந்த டயட்டோட நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் ஆகி மாறிக்கிறது பெட்டர். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இருக்கேன்னா காலையில் நான் வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, காலையில் டைமில் கிடைக்கிற இட்லியை ஒரு 4, 5 இட்லி சாப்பிடாம ஒரு 1, 2 இட்லி சாப்பிடலாம். கொஞ்சம் சைடில் வந்து அந்த சாம்பார் ப்ரோட்டீன் அதிகமாக வச்சுக்கலாம். மதியான நேரத்தில் சாப்பாடை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு கூட்டு, பொரியல், கீரைகள் அதிகப்படுத்திக்கலாம். நைட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு ரொட்டியோ தோசையோ எதாவது சாப்பிட்றனோ ஒரு 4, 5 தோசை சாப்பிடாம ஒரு தோசைக்கு நிறுத்தலாம். இதை கூட சேர்ந்து நல்ல ஒரு உடற்பயிற்சியை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதை தாண்டி மெயினாக உங்களோட ஹெல்த் மெயின்டைன் ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிட்டு ஷேப்புன்றதோட ஹெல்த் மெயின்டெனன்ஸ் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது டயட் சீரீஸில் நான் லாஸ்ட்டாக எது பெஸ்ட் டயட் என்னோட பார்வையில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கையால் சாப்பிட்றது தான் பெஸ்ட் டயட் அப்படின்றது தான் என்னோட பார்வை, நம்ம சேனலோட பார்வையாகவும் இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் வெளியே போயோ இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணியோ இல்லை ஆர்டர் பண்ணியோ கீட்டோ போயோ பாலியோ போயோ அப்படி இப்படின்னு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. உங்கள் அம்மாவோட சிறந்த டயட் செய்கிற ஆள் இந்த உலகத்தில் இல்லை, கடவுளால் கூட முடியாது. அதோட பெஸ்ட் டயட் நம்மளுக்கு கிடைக்காது. அம்மா, நம்ம ஆச்சி, நம்ம பாட்டி இவங்க வீட்டில் செய்யும் டயட்டு தான் பெஸ்ட் டயட். அவங்க வீட்டில் செய்கிற டயட்டை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் பசிக்கும் தேவையான அளவுக்கு சாப்பிட்டா அதோட சிறந்த டயட் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டயட் சீரிஸை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.